இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மாத்திரம்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதை பார்த்துட்டு அப்ளிகேஷன் இன்டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ சமீர் அப்படின்னு சுருக்கமாக சொல்கிற சொசைட்டி ஃபார் அப்ளைட் மைக்ரோவேவ் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் ரிசர்ச். இந்த அட்டானமஸ் பாடி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு கீழே இருக்குது. இந்த அட்டானமஸ் பாடி ஒரு வாக்கின் இன்டர்வியூ வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாக்கின் இன்டர்வியூ வேகன்சி ப்ராஜெக்ட் இன்ஜினியர் அண்ட் ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். ஸோ இந்த 2 வேகன்சிக்கும் வாக்கின் இன்டர்வியூ மாத்திரம்தான் சொல்லியிருக்காங்க. இந்த சமீர் அப்படின்ற இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் மும்பையில் ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சுருந்தாலும் சென்னையில் பிரான்ச் இருக்குது. இந்த வாக்கின் இன்டர்வியூ சென்னைக்கானது தான். ஸோ இந்த வாக்கின் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸில் 10 வேகன்சியும் ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டில் 2 வேகன்சியும் மொத்தம் 12 வேகன்சி தான் இருக்குது. ஸோ இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கான அதர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம 1 by 1 பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் இன்ஜினியர். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்ஜினியரிங்கில் பிஏ ஆர் பிடெக் எதுவாக இருந்தாலும் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஆர் அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும். இதை தவிர பார்த்தீங்கன்னா இது ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷனில் ஃபுல் டைமில் படிச்சிருக்கணும். 10th +2 படித்து அதுக்கப்புறம் உங்கள் டிகிரியோ டிப்ளமோவோ அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அந்த ஒரு ஆர்டரில் நீங்கள் படிச்சிருக்கணும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது எதுவும் தேவையில்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் மிஸ் பண்ணாதீங்க, அப்ளை பண்ணுங்கள். இதை பொறுத்தவரை 2வது வேகன்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய டாபிக் ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். இதுக்கு எலக்ட்ரானிக்ஸ் ஐடிஐயில் நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கலாம் ஆர் அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் ஏதாவது படித்து 55 ஆர் above 55% மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும் அப்ளை பண்ணுங்கள். ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷனாக இருக்கணும். ஃபுல் டைமில் நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு 34,000 per month, ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு 21,000 per month அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றது ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு 28 இயர்ஸும் ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு 25 இயர்ஸும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இருக்கிற இன்ஸ்டியூஷன், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூஷன் அப்படின்றதுனால ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் எல்லா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் அப்ளிகபிள் தான். பட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன மாதிரியான ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது ஃபுல் டீட்டெயிலாக அவங்க நோட்டிஃபிகேஷன் இல்லை. ப்ளஸ் ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் அப்ளிகபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கான்ட்ராக்ட் பீரியடுக்கான இந்த வாக்கின் இன்டர்வியூ வேலை வந்து உங்களுக்கு 2 years கான்ட்ராக்டு ஆர் அந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ வருஷம் போதும் அந்த ப்ராஜெக்ட் போகிற வருஷம் வரைக்கும் நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அப்படின்ட்டு ஒரு ரிட்டன் டெஸ்ட், இன்டர்வியூ, ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது எந்த மாதிரியான ரிட்டன் டெஸ்ட் அப்படின்றது தெரியல. வாக்கின் இன்டர்வியூ அப்படின்னு மாத்திரம்தான் கால் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட வாக்கின் இன்டர்வியூ 1 July 2026 அன்னைக்கு 2க்குமே ப்ராஜெக்ட் இன்ஜினியர், ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 2 பேருக்குமே 1 July தான். நீங்கள் 9 to 9:30 அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்குள்ளே நீங்கள் போயிடணும். சமீர் சென்டர் ஃபார் எலக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ் CIT கேம்பஸ், 2nd Cross Road, தரமணி, சென்னை 600113. ஸோ இந்த அட்ரஸ்க்கு 9 to 9:30 ரீச் ஆகிடுங்க. கூகுள் மேப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்து அந்த கூகுள் மேப்பை காப்பி பண்ணி அதுபடி நீங்கள் ரீச் ஆகிக்கலாம். ஸோ நீங்கள் வாக்கின் இன்டர்வியூ போகும்போது என்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ஃபஸ்ட் அப்ளிகேஷனுக்கான அந்த லிங்க் வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கில் நீங்கள் போயிட்டு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து அதை கரெக்டாக எல்லா லைனும் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை ப்ரூவ் பண்ணுற மாதிரி 10th மார்க் ஷீட்டோ 12th மார்க் ஷீட்டோ இல்லை டிசியோ வேறு என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் எடுத்துக்கோங்க. SLC மார்க் ஷீட்டு ப்ளஸ்ஸு 12th மார்க் ஷீட்டு. நீங்கள் டிகிரி படிச்சிருந்தா டிகிரி, ஐடிஐ படிச்சிருந்தா ஐடிஐ, அதோடைய குவாலிஃபிகேஷனுக்கான எல்லா சர்டிஃபிகேட்டும் எடுத்துக்கோங்க. முக்கியமாக ஐடிஐ படித்தவங்க NCVT சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அவங்க வந்து கோர்ஸ் முடிஞ்ச உடனே ரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டும் எடுத்துக்கோங்க. இதை தவிர வந்து SC ST கேண்டிடேட்டாக இருந்தால் நீங்கள் உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து வேலிட் கேஸ்ட் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இதெல்லாமே நீங்கள் கேட்க முடியும். PWBD கேண்டிடேட்டாக இருந்தால் அதுக்கான டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இருக்கும், அதை எடுத்துக்கலாம். நீங்கள் OBC நான் கிரீமி லேயராக இருந்தால் 1 yearக்கான அந்த நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் இருக்கும், அதையும் எடுத்துக்கோங்க. ஸோ இது எடுத்துக்கிறது இல்லாமல் நீங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கோங்க. அதை செல்ஃப் அட்டஸ்டேஷன் போட்டு கையில் வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. முக்கியமாக இந்த அப்ளிகேஷன் எதுவுமே போஸ்ட்டில் அனுப்ப வேணாம். இது வாக்கின் இன்டர்வியூ அப்படின்றதுனால நீங்கள் கையிலேயே எடுத்துகிட்டு போயிடலாம்.
அதே மாரி இந்த பொசிஷன பொறுத்தவரைக்கும், இந்த 2 பொசிஷன பொறுத்தவரைக்கும், இந்த சமீர் அப்படின்ற இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இந்தியாவுல நெறைய இடத்துல இருக்கு. ஹெட் ஆஃபீஸ் தான் மும்பைன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தவரைக்கும் நீங்க சென்னையில அப்பாயிண்ட் ஆனாலுமே, ப்ராஜெக்ட் சம்பந்தமா வேற இந்தியாவுல மத்த இடத்துக்கு அனுப்ப வேண்டியிருக்கும். அங்க அனுப்பிச்சாலும் நீங்க போய் ஒர்க் பண்ண மாரியான இதுதான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஏஜ் லிமிட்ட பத்தி சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்க்கு ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே தவிர, அதோட ஃபுல் லிஸ்ட் குடுக்கல. ஸோ நீங்க அதுக்கான ப்ரூஃப் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போயிட்டா, அங்க போய் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். மத்தபடி நான் சொன்ன விஷயங்கள் தான். அதாவது டெஸ்ட், இன்டர்வியூ இருக்கு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஜெராக்ஸ் காப்பி, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கணும் அப்படின்றது தான் ஹவ் டூ அப்ளைன்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் எதுவுமே கிடையாது. இது வந்து ஆஃப்லைன் தான். அதே மாரி வாக் இன் இன்டர்வியூ தான். ஸோ நீங்க எந்த விதமான படிப்பு படிச்சிருந்தாலும் 55 ஆர் அபவ் 55 மார்க் வாங்கி ஃபுல் டைம்ல படிச்சு பாஸ் பண்ணியிருக்கணும். அது வந்து ஒரு முக்கியமான விஷயமா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு நான் குடுத்துருக்கிறது வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட். 2வது குடுத்துருக்கிற லிங்க் வந்து இந்த இடத்துல போனீங்கன்னா நோட்டிஃபிகேஷனுக்கு போற லிங்க்கும் இருக்கும். அதே மாரி அப்ளிகேஷன் ஒண்ணு டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ற அந்த லிங்க் 2nd லிங்கா குடுத்துருக்கேன். 3rd குடுத்துருக்கிறது நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க். இத டச் பண்ணாலே நோட்டிஃபிகேஷன் போயிடும். நீங்க வாக் இன் இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி தயவுசெய்து மறுபடியும் நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லா படிச்சுட்டு, அவங்க கேட்டிருக்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கையில எடுத்து ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா கிளம்புங்க. இந்த வாக் இன் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். நெக்ஸ்ட் வேற ஏதாவது ஒரு வேகன்சி வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.